السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، رضيت بالله ربا وبالإسلام دينا وبسيدنا محمد صلى الله عليه وسلم نبيا ورسولا وببيعتنا بيعة نعوذ بالله من غضب الله وغضب رسوله. கண்ணியத்துக்குரிய உலமாக்களே மற்றும் பெரியவர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1499வது மீலாது நபி விழாவை முன்னிட்டு அன்னவர்களுடைய மனாகிபுகளை ஓதியவர்களாக, மௌலிதுகளை பாடியவர்களாக நாம் அனைவரும் இருக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ வப்தகு இலைஹில் வசீலா. ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்விடத்திலே நீங்கள் வசீலாவை தேடிக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறான். ஈமான் கொண்டவர்களுக்கான, இறையச்சம் உள்ளவர்களுக்கான ஒரு கட்டளையாக நீங்கள் வசீலா தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வசீலா என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கின்ற மிக பெரும் பாக்கியம். அதில் முதன்மையானவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நாங்கள் அன்றாடம் தொழுகைக்காக விடுக்கப்படுகின்ற பாங்கோசை இருக்கிறதே, இந்த பாங்கோசையை கேட்டுவிட்டால் நாங்கள் ஓதுகின்ற துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவதி தாம்மா வஸ்ஸலாத்தில் காயிமா. இந்த பரிபூரணமான அழைப்பினுடைய நிலையான தொழுகையுடைய ரப்பே, இறைவா, ஆத்தி சய்யிதனா முஹம்மதனில் வசீலத வல் ஃபலீலா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு வசீலா என்கின்ற அந்த பாக்கியத்தையும் ஃபலீலா சிறப்பையும் கொடுப்பாயாக என்று கேட்கிறோம். பின்னால் நம்ம நிறைய விஷயங்களை கேட்கிறோம். வரசுகுனா ஷஃபாஅத்தா, அவர்களுடைய ஷஃபாஅத்தை எங்களுக்கு தருவாயாக என்றெல்லாம் கேட்கிறோம். இப்பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வசீலா என்கின்ற அந்த தகுதியை கொடு என்று நாங்கள் கேட்கிறோம் அல்லவா? இதுதான் மனித குலத்திற்கு மிக முக்கியமான ஒன்று. ஏனென்றால் நான் கடந்த உரையில் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களில் சொர்க்கத்தின் வாசலிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்கிற நாமத்தை பார்த்தார்கள். அதை நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் அல்லாஹ் தடுத்த ஒரு எல்லையை கடந்து ஒரு காரியத்தை செய்ததற்காக அவர்கள் பூமிக்கு இறக்கப்படுகிறார்கள். அது தடுத்ததை செய்ததற்காக இறக்கப்பட்டது என்பது வெளிரங்கமான சபபு, காரணம். அந்த காரியத்தை செய்யவில்லை என்றிருந்தாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு சொந்தமானவர் என்றுதான் அல்லாஹ் தஆலா அவர்களை படைத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தப்பு செஞ்சதுக்காகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான், அப்படி ஈமான் இருக்குதா? இல்ல. ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு முன்னாடியே அல்லாஹ் தஆலா மலக்குகளிடத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைப்பதற்கு ஆலோசனை செய்கிறான். அதில் என்ன சொன்னான் தெரியுமா? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்லி ஹலீஃபா. பூமியில் என்னுடைய பிரதிநிதியை நான் ஆக்கப் போகின்றேன், படைக்கப் போகின்றேன் என்றுதான் சொன்னான். அப்ப பூமிக்கு தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்கிறது படைக்க முன்னாடியே மஷூரா செய்யப்பட்ட விஷயம், அது ஆலோசனை செய்து முடிக்கப்பட்ட விஷயம். ஆனால் அது புதிதாக ஆய்வு செய்யப்பட்ட விடயம் அல்ல. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த விடயம் அல்லாஹ்வுடைய விடயம், அல்லாஹ் தஆலா பூமிக்கு கலீஃபா என்பது தீர்மானிக்கப்பட்ட விடயம் என்ற காரணத்தினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பூமிக்கு தீர்மானித்து விட்டான். அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொர்க்கத்திலே ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளையை மீறுகின்றார்கள், இறக்கப்படுகிறார்கள் என்று வெளிரங்கத்தில் சொல்லப்பட்டாலும் அது யதார்த்தம் அப்படி அல்ல, அது விதி. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பூமிக்கு இறக்கப்பட்டு விடுகிறார்கள். இவ்வாறு இறக்கப்பட்ட பின்னால
ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த சொர்க்கத்தில் இருந்து இறக்கப்பட்டதற்காக அல்லது ஒரு தவறு செய்து விட்டதாக காரணம் கற்பிக்கப்பட்டதற்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேட வேண்டும் என்ற ஒரு தேவை பூமியிலே ஏற்படுகிறது. இந்த மனித இயல்பிலே உள்ள விஷயம் என்னென்னால், குல்லு பனி ஆதம் ஹத்தாவும், ஆதமுடைய மக்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். வஹைருல் ஹத்தாயின் அத்தவ்வாபூன், தவறு செய்கின்றவர்களில் மிகச்சிறந்தவர்கள் யார் என்றால் தௌபா செய்து மீளுகின்றவர்கள். அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்த பொழுதே தௌபாவின் வாசலை திறந்து வைத்திருக்கிறான். அதிலும் குறிப்பாக இந்த உம்மத்திற்கு மேற்கு சூரியன் உதிக்கின்ற வரைக்கும் தௌபாவுடைய வாசல் திறந்திருக்கும். மாலம் யுகர்கிர், ஒரு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டு தொண்டை குழியை அடைகிற வரைக்கும் தௌபாவுடைய வாசல் ஒரு மனிதனுக்கு திறந்திருக்கும். அந்த சலுகையை, அந்த கருணையை, அந்த அருளை அல்லாஹு தஆலா இந்த உம்மத்துக்கு தந்திருக்கிறான். ஆனா கடந்த கால உம்மத்தை பாருங்க, அவர்கள் தவறு செய்தால் தண்டிக்கப்பட்டார்கள். பேனை, தலைக்குள்ள பேனை போட்டு அல்லாஹு தஆலா தண்டித்திருக்கிறான். பேன் கடி ஏற்படுத்தி தண்டித்திருக்கிறான். தவளைகளை ஏற்படுத்தி அல்லாஹ் தண்டித்திருக்கிறான். கடந்த காலத்தில் இந்த உம்மத்துக்கள் தவறு செய்ததற்காக அவர்களுடைய வீடுகளுக்குள்ளும் சமையலறைகளுக்குள்ளும் ஊருக்குள்ளும் தவளைகளை பட்டாளமாக அல்லாஹு தஆலா அனுப்பினான். ஏன்? அந்த தவளை அது கரைச்சட்டிகையும் பாஞ்சிச்சு, சாப்பாடு செய்தியும் பாஞ்சிச்சு, ஆக்களையும் பாஞ்சி நிம்மதி இல்லாம போயிட்டு சிலரை உருமாற்றினான். குரங்குகளாக, பன்றிகளாக உருமாற்றினான். வானத்திலிருந்து நெருப்பு மலை பொழியப்பட்டது, வானத்திலிருந்து கல் மலை பொழியப்பட்டது. பூமியை அப்படியே தூக்கி கொண்டு போய் வானுக்கு உயர்த்தி புரட்டி கவிழ்க்கப்பட்டு கடலில் மூழ்கடிக்கப்பட்டார்கள். இப்படியெல்லாம் மனிதர்கள் கல்லாக உருமாற்றப்பட்டார்கள். இப்படியெல்லாம் என்ன செய்யப்பட்டது? மாற்றப்பட்டது. சஃபா மர்வா மலை இருக்கிறது அல்லவா மக்காவில், அந்த மலையிடத்தில் கூட 2 சிலைகள் ஒரு காலத்திலே இருந்ததாம். இசாஃப் நாயிலா என்று ஒரு ஆண் பெண் சிலை. விபச்சார குற்றம் செய்ததற்காக ஒரு ஆணையும் பெண்ணையும் அல்லாஹு தஆலா கல்லாக மாற்றிய வரலாறு மக்காவிலே நடந்திருக்கிறது. ஆனா இந்த உம்மத்துக்கு அல்லாஹு தஆலா என்ன சொன்னான் தெரியுமா? தௌபாவுடைய வாசலை திறந்து தந்தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டினால் நாங்கள் பிரார்த்தனை கேட்கிற பொழுது அல்லாஹு தஆலா அதை மன்னிப்பதாக எங்களுக்கு வாக்களித்தான். இது நமக்கு மட்டுமா? நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தொடக்கம் இதுதான் வளமையாக இருந்தது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் லம்மா ஹபத இலல் அர்லி, பூமிக்கு அவர்கள் இறங்கிய பொழுது கால யா ரப்பி பிஹக்கி ஹாதல் வலதி இக்ஃபிர் லி ஹாதல் வாலிதி, இறைவா என் பிச்சலத்திலே பிறக்கவிருக்கின்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டினால இந்த தகப்பனாருடைய பாவத்தை இறைவா நீ மன்னித்து விடுவாயாக என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். இதுதான் வசீலா. ஃபதவஸ்ஸல பிஹி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இலல்லாஹி லஜா ஃபரஜா மின் அம்ரிஹி ஃபரஜா ஃபஜஅலல்லாஹு லஹு மஹ்ரஜா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பொருட்டினால அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை கேட்ட பொழுது, வசீலா உதவி கேட்ட பொழுது, பாவ மன்னிப்பு கேட்ட பொழுது அல்லாஹு தஆலா அவர்களுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். சூரத்துல் அன்ஃபால நீங்க எடுத்து பாருங்க. அல்லாஹு தஆலா ரொம்ப அழகா இந்த வேதம் யாருக்கு புத்தியானது, தெளிவு கொடுக்கக்கூடியது என்று கேட்டால் உலில் அல்பாப், தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டும். புத்தி எல்லாருக்கும் இருக்கு, மாட்டுக்கும் புத்தி இருக்கு. மாட்டுக்கு புத்தி இல்லைன்னு ஒருத்தன் சொன்னா அவனுக்கு தான் புத்தி இல்லைன்னு அர்த்தம். மாட்டுக்கு புத்தி இருக்கா இல்லையா? மாட்டுக்கு புத்தி இருக்கா இல்லையா? ஒரு வாளியில தண்ணிய வைங்க, ஒரு பந்தத்துல நெருப்ப கொளுத்தி வைங்க, மாடு எதுல வைத்து வாய் வைக்கும்? எதுல வைத்து வாய் வைக்கும்? தண்ணிலையா நெருப்புலையா? தண்ணியை தான் குடிக்கும். நெருப்ப போய் கடிக்காது மாடு. ஏன்னா மாட்டுக்கு தெரியும், மாட்டுக்கு ஒரு புத்தி இருக்குது, இது நெருப்பு சுடும், இது தண்ணி தான் நம்ம குடிக்கணும், மாட்டுக்கு தெரியும். சரி, ஒரு வாளியில பெட்ரோலை வைங்க, இன்னொரு வாளியில தண்ணிய வைங்க, ரெண்டும் பாக்குறதுக்கு ஒன்று மாதிரி தான் வைக்கும். மாடு எதுல வைத்து வாய் வைக்கும்? தண்ணியை தான் குடிக்கும், பெட்ரோலை குடிக்காது. ஏன்னா அதுக்கு சுவாச அறிவு இருக்கு, மனத்தை வச்சு அதை தீர்மானிக்கும், இது தண்ணி அல்ல, இது தண்ணி என்று. மாட்டுக்கு புத்தி இருக்கா இல்லையா? ஆனா குர்ஆனை விளங்குறதுக்கு இந்த மாட்டுக்கு இருக்கிற புத்தி இருக்கிற மாதிரி புத்தி காணாது.
காணுமா? சரி, நீங்க கொஞ்சம் ஒரு கல்லு கொஞ்சத்தையும், ஒரு கல்லு பொடி கற்களையும் நெல்லையும் கலந்து வைங்க. ஒரு காகமோ புறாவோ எதை வந்து சாப்பிடும்? கல் அம்பட்டையும் விட்டு போட்டு நெல் அம்பட்டையும் கரெக்டா சாப்பிடும். அதுக்கு எது கல்லு எது நெல்லு என்கிற அளவுக்கு அறிவு இருக்கு, புத்தி இருக்கு. ஆனா குர்ஆன விளங்குவதற்கு உலில் அல்பாப், தெளிந்த புத்தி இருக்க வேண்டும். அது எல்லாருக்கும் இருக்காது. இந்த மாட்டுக்கு இருக்கிற புத்தி, ஒரு பறவைக்கு இருக்கிற புத்தி, ஆட்டுக்கு இருக்கிற புத்தி அப்படி எல்லாருக்கும் இருக்கு. குர்ஆன விளங்குறதுக்கு தெளிந்த புத்தி வேணும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்ஃபால்ல என்ன சொல்கிறான் தெரியுமா? இந்த உம்மத்தை 2 விஷயங்கள் இருந்தால் நான் தண்டிக்கவே மாட்டேன். இந்த உம்மத்துக்கு 2 விஷயங்கள் இருக்கும் என்றால் அவர்களை தண்டிக்க மாட்டேன். ஒன்று, மா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே யா ரசூலல்லாஹ், அந்த சமுதாய மக்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கின்ற வரை அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன். நம்மள ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும், நம்முடைய இதயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும், நம்முடைய மஹப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கணும். அல்லாஹ் நம்மளை தண்டிக்க மாட்டான், சோதிப்பான், தண்டிக்க மாட்டான். சோதனை வேறு, தண்டனை வேறு. சோதனை வேறு, தண்டனை வேறு. சோதனைக்கு பின்னால் பரிசு இருக்கிறது, தண்டனைக்கு பின்னால் பரிசு இல்லை. ஒரு மாணவனுக்கு பரீட்சை வைக்கிறோம், சித்தி அடைந்தால் அவனுக்கு பரிசு இருக்குது, பாராட்டு இருக்குது, அதுக்கு அவன் கஷ்டப்பட்டாகணும். தண்டனை என்பது அப்படி அல்ல. சோதனை என்பது நல்லவர்களுக்கு வருவது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சோதிக்கவில்லையா? அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நோயை கொண்டு சோதிக்கவில்லையா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை நெருப்பை கொண்டு அல்லாஹ் சோதிக்கவில்லையா? மூசா அலைஹிஸ்ஸலாத்தை கடலை பிளக்க வைத்து அல்லாஹ் சோதிக்கவில்லையா? சோதித்தான். ஆனால் வெற்றியை கொடுத்தான், சோபனத்தை கொடுத்தான், சொர்க்கத்தை கொடுத்தான். ஆனா தண்டனை என்பது அப்படி அல்ல. ஃபிர்அவுன் அழிந்தது போல, காரூன் அழிந்தது போல, அபூ ஜஹல் அழிந்தது போல, நம்ரூது அழிந்தது போல, அது தண்டனை. சோதனை வேற, தண்டனை வேற. மா கான அல்லாஹு லியுஅذிபஹும் வ அன்த ஃபீஹிம். நாயகமே யா ரசூலல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே நீங்கள் இருக்கிற வரை அவர்களை நான் தண்டிக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் சொன்னான். ஒன்று. இரண்டாவது, அவர்கள் தங்கள் பிழைகளுக்காக பாவ மன்னிப்பு தேடுகிற வரை அவர்களை நான் தண்டிக்க மாட்டேன். நம்ம ஒரு தவறு செஞ்சிட்டோம் வைங்க, அதை நம்மளே உணர்ந்துட்டோம் வைங்க, அதற்கு பிராயச்சித்தமாக அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடிட்டோம் வைங்க, அல்லாஹு தஆலா தண்டிக்க மாட்டான். இந்த உலகத்தோடு அதை முடித்து விடுவான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க வேண்டும், பிழை பொறுக்க தேட வேண்டும். ரெண்டும் இருந்தால் அல்லாஹ் நம்மளை மன்னித்து விடுவான். இது சூரத்துல் அன்ஃபால்ல உள்ள விஷயம். அல்லாஹ் தஆலா தெளிந்த புத்தி உடையவர்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லி இருக்கிறான். அதனாலதான் நம்முடைய ஆதிபிதா உலக மனிதன் செய்த முதல் பிழை என்றால் என்னவா இருக்கும்? அது நம்ம அகீதா மார்க்க ரீதியாக அதை பிழை என்று நம்ம யாரும் துணிஞ்சி சொல்லுறது இல்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா அதை தவறிழைத்தார்கள் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் சொல்கிறான். வ அஸா ஆதமு ரப்பஹு, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தவறிழைத்தார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அது விதி. சரி, ஒரு வார்த்தைக்கு அதை தவறு என்று விளங்கக்கூடிய வார்த்தைக்கு வைத்துக் கொள்வோமே. முதல் தவறு எது? அதானே. அதுக்கு பிராயச்சித்தம் என்ன? கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொருட்டினால, யா அல்லாஹ், என்னுடைய வம்சத்துல பிறக்க இருக்கிற இந்த பிள்ளையின் பொருட்டினால இந்த தகப்பனாருடைய பாவத்தை நீ மன்னிச்சிடு யா அல்லாஹ் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிழை பொறுக்க தேடினார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டினால் அந்த பிழை பொறுப்பை தேடினார்கள். 2 அம்சம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால, இரண்டாவது பிழை பொறுக்க தேடினார்கள். இந்த 2 அம்சமும் நம்மளுக்கு கட்டாயம். அதுக்கு யார் தேவை? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேவை. அதுல என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் நாம கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் நமக்காக அல்லாஹ்விடத்திலே பிழை பொறுக்க தேடுகிறார்கள், சிபாரிசு செய்கிறார்கள். இது எங்க இருக்குது? குர்ஆன்லயே இருக்குது. அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவ் அன்னஹும் இல்லமு அன்ஃபுஸஹும் ஜாஊக ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா. நாயகமே யா ரசூலல்லாஹ், வலவ் அன்னஹும் இல்லமு அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்கள் ஆத்மாக்களுக்கு அநியாயம் செய்துவிட்டு ஜாஊக, உங்களிடத்திலே வருவார்கள், வந்து ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுவார்கள். 2 விஷயம். நாயகமே யா ரசூலல்லாஹ்,
உங்களுக்கிட்ட வருவார்கள், அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுவார்கள். வஸ்தக்ஃபர லஹுமுர் ரசூலு, அப்படி செய்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்காக அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுவார்கள். லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, அல்லாஹ் தஆலாவை பாவங்களை மன்னித்தவனாக அந்த அடியார்கள் பெற்றுக் கொள்வார்கள். தெளிவா அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லிக்கிறான். எத்தனை அம்சம்? 2. பிழை செஞ்சவன் நாயகம் யார் சொல்ல உங்ககிட்ட வருவான், அல்லாஹ் கிட்ட பிழை பொறுக்க தேடுவான். நீங்களும் அவங்களுக்காக பிழை பொறுக்க தேடுவீங்க, அவர்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். விஷயம் முடிஞ்சு. இதை விட தெளிவா அல்லாஹ் எப்படி சொல்லணும்? தெளிந்த புத்தி உள்ளவனுக்கு இது விளங்கும். மாட்டுக்கு இருக்கிற புத்தி, பறவைக்கு இருக்கிற புத்தி உள்ளவனுக்கு இது விளங்க போறல்ல. விளங்குமா? விளங்காது. எனவேதான் 2 விஷயம். சரி, இப்ப நாம மன்னிப்பு கேட்கணும் அல்லாஹ் கிட்ட. எல்லாருமே டிக்கெட் போட்டு பிளைட் புக் பண்ணி விசாவெல்லாம் எடுத்து மதீனாக்கு போய் அங்க நாயகம் யார் சொல்லலாம், அங்க ஒவ்வொரு வக்துக்கும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போய் நிக்கணுமா? ஒவ்வொரு நாள் நிக்கலுமா? ஒவ்வொரு தவறுக்கும் நிக்கலுமா? இருக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? வசீலா. எங்கட பாப்பா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ் கிட்ட தன் பிழையிலிருந்து மீட்சி பெறுவதற்காக யா ரப்பி பிஹக்கி ஹாதல் வலதி இக்ஃபிர் லி ஹாதல் வாலிதி, இந்த பிள்ளையுடைய பொருட்டால இந்த தகப்பண்ட பிள்ளையை பொறுத்து கொண்டு கேட்டார்களே, அதுபோல யா அல்லாஹ் எங்கள் உயிரிலும் மேலான எங்கள் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால எங்கட பாவத்தை மன்னிச்சு கொண்டு அவர்களுடைய பொருட்டினால நம்ம கேட்க முடியுமே தவிர ஒவ்வொரு தவறுக்கும் மதீனாக்கு டிக்கெட் போட்டு பிளைட்ல போய் நம்ம இறங்கி அங்க நின்று அந்த தவறுக்கு பாவ மன்னிப்பு கேட்க இயலாது. எனவேதான் வசீலா அல்லாஹ் தஆலா குர்ஆனில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை தக்வா செய்யுங்கள், வபதகு இலைஹில் வசீலா, அவனிடத்திலே நீங்கள் வசீலாவை தேடிக் கொள்ளுங்கள். வசீலா எங்கே பெற வேண்டும்? முதலாவதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவதாக ஏனைய நபிமார்கள் அவுலியாக்கள் விடயம் இருக்குது, அது பிறகு பார்க்கலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினால் அல்லாஹ்விடத்திலே வசீலா தேட வேண்டும் என்பதை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு நம்முடைய வாழ்வில் ஏற்படுகின்ற நல்லவைகளுக்காக அல்லது பிழை பொறுப்புக்காக ஏனைய தேவைகளுக்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டினால் அல்லாஹ்விடத்திலே உதவி கோருவோமாக, வசீலா தேடுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.